நாட்டினுடைய பெயரை மாற்றினீங்கன்னா அந்த பெயரினுடைய மாற்றம் அந்த மக்களை பாதிக்கும். ஒட்டுமொத்தமான மக்களுக்கு அந்த தேசத்தை சார்ந்த அந்த நாட்டுடைய பெயர் பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு மனிதனுக்கும் ஒரு நாட்டுக்கும் பெயர் மாற்றுவதை குறித்து சொன்னீங்க. இது உயர்திணை என்று சொல்லக்கூடிய மனிதர்களை மட்டும் பாதிக்குமா? அகிரிணை என்று சொல்லக்கூடிய விலங்கினங்கள், இது வீடு என்று சொல்லுவோம், அந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு இல்லம் என்று பெயர் வைக்கிறோம், இதெல்லாம் இது கண்டிப்பாக பாதிக்கும். உயிரினத்தை அத்தனைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். உயிரினத்துக்கு மட்டும் தானா? இல்ல, உயிரினங்கள், தேசங்கள், நாடுகள் எல்லாத்தையும். இதுக்கு ஏதோ ஒரு பெயர் வைக்கிறோம், புவனா இல்லம் அப்படின்னு பெயர் வைக்கிறோம், இந்த வீட்டுக்கு பெயர், அந்த பெயரும் இந்த வீட்டை பாதிக்கும். கண்டிப்பாக அதுக்கும் ஒரு அதிர்வு ஒலிகள் இருக்குது, அதுக்கு அந்த பெயரை மாற்றத்தை உண்டு பண்ணிடும். இல்லை, அப்படி என்றால் நிறுவனங்கள் பெயரும் பாதிக்குமா? நிறுவனங்களுடைய பெயர்கள், ஒரு நிறுவனங்களுடைய பெயரும் கண்டிப்பா பாதிக்கத்தான் செய்யும். ஆனால் கண்டிப்பாக பாதிக்கும். ஒரு பெயர் சரியாக, ஒரு தன்னை ஆளுகிறவன், இந்த நாட்டுடைய முதலாளியினுடைய பெயர் சரியாக இருந்தால் அவன் ஆரம்பிக்கிற எல்லா நிறுவனமும் சரியா தான் இருக்கும். ஏன்னா சரியான பேரை தான் சூட்டுவான். ஏன்னா தப்பானவன் இல்லை. முதல் கோணல் முற்றிலும் கோணல்மோ. ஒரு பேர் சரியா இருந்தா அவன் சரியானவன், அவன் எடுக்கிற எல்லா முடிவும் சரியானதாக இருக்கும். ஸோ ஒரு தவறான ஒருத்தர் ஒரு கம்பெனிக்கு நீங்க பேர் வச்சாருன்னா அந்த பேர் தவறானதாக போயிடும். ஒரு வீடு கட்டினார்னா அது தவறான பேராக போயிடும். ஸோ ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. வேதியியல் மாற்றங்கள் வந்திருக்கிறது. நாட்டு பேர் மாற்றினதுக்கு பின்னாடி நீங்க சென்னை மாநகரத்தில் பார்த்துட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஒரு மழை பெய்யறது நின்று போயிடும், மழை வரும். பெரிய பெரிய இயற்கை இந்த பிரபஞ்சத்திலேயே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி இருக்கு இந்த பெயருக்கு. அடுத்த கட்டமாக நீங்க இந்த நிறுவனங்கள் பெயர் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. நான் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபார்மலா பேசிட்டு இருந்தப்ப ஒரு செய்தி நம்ம பேசணும்னு அது நின்று போச்சு. ஒரு வர்க்கங்களுக்கு பெயர்கள் இருக்கு. மனிதன் கூட்டம் கூட்டமாக தொழில் ரீதியாக பிரிந்தான். அங்கே அவனுக்கு கூட்டம் உருவானது. அதற்கு பிறகு ஜாதிகள் என்று உருவாயிற்று, பின்ன மதங்கள் என்று உருவாயிற்று. இந்த பெயர்கள் எல்லாம் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு பெயர் இருக்கு. இந்த பெயர்கள் அந்த கூட்டத்திற்கு என்று தனிப்பட்ட குணங்களை உருவாக்கி விடுகிறதா? இல்ல, கண்டிப்பாக உண்டு பண்ணி இருக்கிறது. இப்ப நீங்களே சொல்லுவீங்க, அந்த சாதிக்காரர்கள் எல்லாம் இந்த நாட்டுடைய ரவுடிசம். எந்த சாதிக்காரர்கள் என்று கேட்கக்கூடாது. ஏன்னா அது பொதுநலம், இந்த சமூக நலன் கருதி அது சொல்வது நல்லதல்ல. பட் நீங்க பாரம்பரியமா இந்த பார்த்த அருவாளை தூக்குவாயா, இந்த பக்கம் போட்டா மரத்தை வெட்டி போடுவாயான்னு சொல்றோம்ல, அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவர்களை சார்ந்திருக்கின்ற சாதிகளுடைய பெயரும் அந்த சாதிக்கு இருக்கிற பாரம்பரியான பெயர்கள் சூட்டுகிறது தான். இப்ப நீங்க சொல்லுவீங்க 20ஆம் நூற்றாண்டுல 18ஆம் நூற்றாண்டுலயும் சண்டை போட்டீங்க, அருவாளை தூக்குறீங்க. இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கின்ற 20ஆம் நூற்றாண்டுலயும் அருவாளை தூக்குறீங்கன்னு கேட்டா, அன்னைக்கு தன் தாத்தாவுக்கு என்ன பேர் வச்சிருந்தானோ, அன்னைக்கு ரவுடிசமா போக்கிரியா என்ன பண்ணி என்ன பேர் சூட்டி கொண்டிருந்தானோ அதே பேரை இன்னைக்கு பேர பிள்ளைகளுக்கு வச்சிருப்பான். இந்த பாரம்பரியமாக பெயர் சூட்டுகிறது வழக்கு இருக்கிறது பாருங்க, அவனுடைய குணாம்சங்களை அப்படியே அவர்களை கொண்டு செல்லுகிறது. சோ இந்த பாரம்பரிய பெயர்களை விட்டுவிட்டு புதிதாக இவர்கள் கண்டுபிடிக்கின்ற பெயர்களை வைத்திருந்தால் சாதி சண்டைகள், பாரம்பரியாக இவன் சாதி சண்டை போடுறங்கிற அந்த சாதிக்கு இருக்கிற குணாம்சங்கள் மாறி போயிடும். அப்போ வெற்றி பெற்ற ஒரு மருத்துவரோ வெற்றி பெற்ற ஒரு வழக்கறிஞரோ இருக்கிறாருன்னு, அவங்கள போல நம்ம மகனோ மகளோ வரணும்னு நினைத்த போது அவர்கள் பெயரை வைத்தால் அவர்கள் வந்துருவாங்க. கண்டிப்பாக. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெயரை சூட்டுவதற்கு முன்னாடி அந்த பெயருக்குரியவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று ஆய்வு நடத்தணும். அதுதான் நியாயம், தர்மமும் அதுதான் கூட. ஒரு பெயரை சூட்டுவதற்கு முன்னாடி ஏறக்குறைய ஒரு 100 பேரை கணக்கில் எடுத்துட்டு இந்த 100 பேர்ல 80% பேர் 65% பேர் இந்த பெயரில் வெற்றி பெற்றிருந்தால் நீங்க அந்த குழந்தைக்கு அந்த பேரை வைக்கிறதுல தப்பே இல்லை. நான் அதை தான் சொல்ல வரேன். முதல்ல இதை நீங்க ஆய்வுக்கு போகாதீங்க. நான் சொல்றதை வச்சு வித்தியாசமா நீங்க பார்க்காதீங்க. நீங்களும் ஆய்வு பண்ணி பாருங்க. நான் சொல்ற பேர்களை வைத்துக்கொண்டு இந்த பேருக்குரியவன் எப்படி இருக்கிறான்னு பாருங்க. 100%த்துல 85% பேர் துன்பப்படைஞ்சிருந்தான், 15% பேர் வெற்றி அடைஞ்சிருப்பா, இல்ல பேர் துன்பப்படாம இருப்பான். சோ அவனுக்கு நாளைக்கு துன்பப்பட மாட்டான் என்று உத்தரவாதம் அல்ல. ரேஷியோ படி பார்த்துட்டீங்கன்னா 85% பேர் அந்த பேர்ல வாழ்ந்திருந்தானா நல்ல பேருன்னு தீர்மானிங்க. 85% பேர் அந்த பேர்ல ஜெயிலையும் போக்கிரியும் பொறுக்கியும் ரோட்ல இருந்தானா தவறுன்னு முடிவு பண்ணுங்க. வான மண்டலத்துக்கு சந்திர மண்டலத்துக்கு எல்லாம் அனுப்பக்கூடிய அப்பல்லோ சுயஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதுகளுக்கெல்லாம் கூட இதை வைக்கிற பெயர்கள் பாதிக்குமா? கண்டிப்பா வச்சிருக்கிற நிறைய பெயர்கள் அந்த மாதிரி பாதிக்க ஏற்படுத்திருக்கு. VLSC 10ங்கிறாங்க, புதுசா இந்த அக்னிங்கிற பேரு சூட்டுறது, இப்படி பல விஷயங்கள் ஃபெயில் ஆயிருக்கு பல பேர்கள். ஏன்னா அந்த பேரை உலகமே உச்சரிக்கப்படும் பொழுது
அதனுடைய திட்டங்கள் நான் கூட அரசாங்கத்திட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். ஏன் தனி மனிதர்களுக்கு பேர் சூட்டுறீங்க? உங்க குழந்தைகளுக்கு அரசியல்வாதிகள் உங்களுடைய குழந்தைகளுக்கு பேர் வச்சுக்கிறீங்க. ஆனால் இந்த நாட்டுக்கு ஒரு பேரை சூட்டும் பொழுது, அல்லது ஒரு பாலத்தை திறக்கும் பொழுது, அல்லது ஒரு நாட்டுக்கு அர்ப்பணம் பண்ணுகிறேன்னு சொல்லி ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கும் பொழுதெல்லாம் ஒரு நல்ல பேர்களை பார்த்து சூட்டக்கூடாதா? இந்த சமூக அக்கறை உங்களுக்கு எல்லாம் இல்லையா? தனி மனிதருக்கு இருக்கிற அக்கறை இந்த சமூகத்துக்கு வானாமான்னு சொல்லி கேட்கிறேன். கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை ஏற்றத்தை அதை கொடுக்கும். வெற்றிக்கும் தோல்விக்கும், வீழ்ச்சிக்கும் வெற்றிக்கும் தோல்விக்கும் பெயர் பல காரணங்களாக இருக்கிறது. வல்லரசெல்லாம் சில நாடுகள்லாம் ஆயிட்டு வருதுல, அதெல்லாம் வந்து பெயர் காரணங்கள். கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கேன். USSR இருக்கும் பொழுது அந்த நாடு இப்ப இன்னைக்கு சீரழிந்து போயிருச்சு. அதுக்கு பின்னாடி பாத்துட்டீங்கன்னா USA என்று சொன்னால் இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய வல்லரசு நாடாக இருக்கிறது. இல்ல, அதுவும் ஒரு வல்லரசாக இருந்த ஒரு நாடு தானே. எது? USSR. அதனுடைய பெயர் சரியில்லாதனால அது அழிஞ்சு போச்சுன்னு சொல்ல வரேன். ஆனா USA இருக்கிறதுனால அது இன்னைக்கு உலகத்துல அழிக்க முடியாத முதல் இடத்துல இருக்கிறது. அதனாலதான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இந்தியாவை USI கொண்டு வாங்க. USA ESI அப்படின்னு கொண்டு வந்த அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி இந்தியாவுக்கு சேர்ந்துடும். ஒரு 120 நாடுகள் இந்தியாவுக்கு பின்னாடி ஒரு வளம் சேர்ந்த ஒரு நாடாக மாறுகிறது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு இந்திய தேசத்துக்கு பேர் சூட்டினார். USA இன்னொன்னு USI, 2 நாடுகள் தான் இந்த உலகத்தில் தலை சிறந்த நாடுகளாக இருக்கும். இந்த நாட்டில் சீரழிந்த நாடுகள் எல்லாம் இந்தியாவுக்கு பின்னால இருந்து இந்தியா உலகத்துல வல்லரசு நாடாக மாறும்னு சொல்லியிருக்கேன். பல பத்திரிகையில சொல்லியிருக்கேன், பல பேர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது பாராளுமன்றம் வரைக்கும் இது போய் கொண்டு இருக்கிறது. பல MP மினிஸ்டர் எல்லாம் இதுல கொண்டு வர்றதுக்கான வேலைகளை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்ப மியான்மர் பர்மா மியான்மர் மாறி இருக்கு. இந்த மாற்றங்கள் எப்படி? அந்த மாற்றங்கள் ஏற்கனவே பர்மாவா இருக்கும் பொழுது அடிதடி, கொட்டு, வீட்டுல நாட்டுல அங்கிருந்து நாடற்றவர்களாக வந்தது, ஒரு யுத்த புரட்சி நடந்தது. இதெல்லாம் நடந்ததுக்கு பின்னாடி அது மியான்மர்னு மாத்தினதுக்கு பின்னாடி அங்க புரட்சிகள். இன்னைக்கு பர்மா மியான்மரை பத்தியான ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது, குண்டு வெடிக்கிறது நடக்குது, அங்க அடிதடி நடக்குதுங்கிற விஷயங்கள் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. சோ பெயர் மாற்றம் அந்த நாட்டுல வளர்ச்சியையும் ஏற்றத்தையும் கொண்டு வரும். இந்த நாளை மாற்றம்னு எனக்கு இன்னொரு இது வந்துருச்சு. சுப்பிரமணி, கந்தசாமி எல்லாம் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனாருன்னா 420, 328 இப்படின்னு எண்களால கூப்பிடப்படுறாங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் ஒரு தான் வச்சிருக்காங்களே ஒழிய, பட் சமூகத்துல வேற எங்கேயும் எண்களால கூப்பிட முடியாது. நீங்க ஏன்னா அதிகபட்ச நேரம் அவங்க தொழில இருக்கிறதா இல்ல, காலையில போனாங்க. ஆனா நீங்க 420 என்று ஒரு குறியீடை இப்ப நீங்க ஒரு ஆபீஸ்ல நீங்க அந்த 8ஆம் நம்பர் ஃபைல கொண்டா 4ஆம் நம்பர் ஃபைல கொண்டு வான்னு உங்களுடைய நிர்வாகத்துக்கு மட்டும்தான் அது பயன்படுகிறது. ஆனால் அவர்களை இந்த சமூகம் அழைக்குமா? அழைத்தால் அந்த நம்பருக்கான பலன் வந்துடும். 420னா அந்த நம்பருக்கான இருக்கிற வேல்யூ, சப்த ஒளி சொல்லுகிறதுக்கான மாற்றங்கள் வந்துடும். ஆனால் 434 என்று இந்த சமூகம் அழைத்தால் அது சரியானதா தவறானதா என்று பார்க்க வேண்டும். ஆனால் அங்க நீங்க வேலை செய்யற நிறுவனத்துல அந்த 2ஆம் நம்பரை கொண்டு வா, 3ஆம் நம்பரை கொண்டு வாடான்னு அது ஒரு பெரிய விஷயமா இல்ல. நீங்க பையலுக்கு சொல்றது வேற. இல்ல, மனிதனுக்கு இல்ல, மனிதன் அந்த நிர்வாகத்துக்கு மட்டும்தானே. அந்த 420 கூப்பிடு, 520 கூப்பிடுன்னு சொல்றது அந்த இடங்களுக்கு மட்டும்தான். ஆனால் அந்த 420 யார்? நீங்க 420 யார் அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா, இப்ப என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டாரு, ஐயா நீங்க பெயரை பத்தி இவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்களே, பேர் தான் இந்த உலகத்துல எல்லாம்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, எனக்கு ஒரு பேர் இருக்கு, ஆனா என் பேரை சொல்லி யாரும் கூப்பிடுறது இல்லையா, உன் சப்தம் என்ன செய்யும்னாரு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஐயா நீ ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்ட, உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லணும் எப்படி சொல்றதுன்னு. ஒரு உருவம், கனமான உருவம், ஒரு மீசை உள்ள உருவம் ஆக்சிடென்ட்ல இறந்து போச்சுன்னு சொல்றதா? இல்லைங்க, அப்ப பேர் சொல்லணும். ஆக நீங்க அக உச்சரிப்பு, புற உச்சரிப்புன்னு ஒரு உச்சரிப்பு இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க, என் பேர் இருக்கு சார், ஆனா என் பேரை சொல்லி யாரும் கூப்பிடுறது இல்லை. அப்பா, அண்ணன், தம்பி, மச்சான், மாமா அப்படிதான் கூப்பிடுறான். ஆனா உங்களை பார்த்துட்டோம். இப்ப நீங்க என்ன பார்த்துட்டீங்க, பார்த்த உடனே நீங்க என் பேரை கூப்பிடல, ஆனா நீங்க உச்சரிச்சிட்டீங்க. அகத்தில் உச்சரித்து விட்டீர்கள். எந்த பொருளை நீங்க நினைக்கிறீங்களோ அல்லது எந்த மனசுல நீங்க பாக்குறீங்களோ அவருடைய பெயர் தான் உங்களுக்கு முன்னாடி வருகிறது. நீங்க கூப்பிடுறது சித்தப்பா, மாமான்னு கூப்பிடுறீங்க. ஆக அகத்தால் உச்சரித்தாலும் உச்சரிப்பு அந்த பெயருக்கு இருக்கிறது என்று. நம்ம நாடுகளை பற்றி பேசிக்கொண்டு வரும்பொழுது இப்ப நம்ம இந்தியாவே எடுத்துக்கலாம். ஒரு இடத்துல அதிகமாக வெள்ளத்தினால் பாதிப்பு இருக்குது, இன்னொரு இடத்துல வெள்ளமின்மையான இந்த தண்ணி பிரச்சனை, வறட்சினால பாதிப்பு இருக்கு. உங்கள் பெயர் மாற்றத்தால இந்த தட்பவெப்பநிலை, பூகோள விஷயங்கள்லாம் மாற்ற அரசாங்கத்திலேயே நான் பல தடவை சொல்லியிருக்கேன். நான் சொல்லுகிற ஒரு ஆய்வு எடுத்துக்கங்க, எனக்கு பின்னாடி ஒரு குழு அமைங்க. இப்போ ஒரு மாவட்டத்தினுடைய பேர் மாத்தினதை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பாத்துட்டீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு
ஏகப்பட்ட பேர் தீபம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கான். கூட்டம் பார்த்துக்கிட்டே எங்கேயா போற, திருவண்ணாமலை தீபத்துக்கு போறேன், திருவண்ணாமலை தீபத்துக்கு போறேங்கிறான். இந்த திருவண்ணாமலை தீபத்துக்கு கூட்டம் எப்ப போகிறதுன்னு கேட்டால், கோயில் ஆரம்பித்து 2000-3000 ஆண்டுகள் இருக்கிறது. அப்ப எல்லாம் போகாத கூட்டம் கடந்த 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளாகத்தான் நாங்கள் கூட்டம் போகிறது. அதுக்கு காரணம் வந்து பெயர் மாற்றம் என்று என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. அருணாச்சலம் படம், ரஜினிகாந்துடைய புகழ், அவர் அங்கிருந்து ஒளி விளக்குகள் அமைச்சு கொடுத்து அந்த ஒரு கிளாமர்னாலதான் அந்த கூட்டம் அதிகமா. இதே ரஜினிகாந்த் நாளைக்கு நீங்க வந்து ஒளி விளக்கு அமைச்சு நீங்க இதுல கொடுக்க சொல்லுங்களேன் பாப்பா. இங்க சேர ராஜராஜ சோழன் கட்டிய கோயிலுக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து நாளைக்கு அங்க போயிட்டு விளக்கு அமைச்சு கொடுக்கட்டும், கூட்டம் போகுமா என்ன? சாதாரணமா ஒரு தனி மனிதன் ஒரு கோயிலிலே கூட்டத்தை கொண்டு வர வைக்க முடியும்னா இந்த நாட்டுல எத்தனை ஏழை கோயில்கள் எல்லாம் இந்த நாட்டுல ரஜினிகாந்த் கொண்டு நடந்திருக்கு. இப்ப திருவண்ணாமலையில் நடந்தது, திருவண்ணாமலையில் நடந்தது காரணம் அது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறீங்க. உங்களுடைய சிற்றறிவுக்கு அதுதான் தெரிகிறது. ஆனால் எனதுடைய பேரறிவு இதை வந்து சொல்றது நீங்க மட்டுமா தான் இருக்கும். ஆனா அங்க வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கு வரக்கூடிய 5 லட்சம் காரணம் அதான் சொல்றாங்க. ஏன்னா நான் மட்டும் தானே இதை கண்டுபிடிச்சிருக்கிறேன். பெயர் தான் இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறேங்கிற செய்தியையும் பெயரியல்ங்கிற விஞ்ஞானத்தை உலகத்துல நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்ப நான் தானே சொல்ல முடியும். நான் சொன்னேன் அடிக்கடி ரஜினிகாந்த் இந்த உலகத்துல சாதிக்க முடியும்னு கேட்டா, நாளைக்கே என்னுடைய பேர் சிவாஜிராவ் கேக்வாட்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல பொழப்பு நடத்த முடியுமான்னு பாருங்கிறேன். தனக்கு இந்த உலகத்துல எதையும் சாதிக்க முடியுமே, ஆனா நிச்சயமாக ஒரு தனிப்பட்ட மனிதனால் ஒரு கோயில்ல 2000-3000 பேர் கூட்டத்தை கொண்டு வர முடியும்னா இது நிச்சயமாக தனிப்பட்ட மனிதனால் நடக்காது. இது தவறாக இந்த சமூகம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. தவறாக நீங்களே எண்ணிக்கொண்டிருக்கீங்க. அதை வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை, திருவண்ணாமலை சம்பிரதாயம் என்ற மாவட்டத்தை கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் மாற்றியதுடைய விளைவு மாறிடுச்சு. நாளைக்கே அந்த மாவட்டத்துக்கு பழையபடி பேரு கொண்டு வாங்க, கூட்டம் போறது நின்று விடுங்க. ஒரு முதல்வராக இருந்தால் நான் உடனடியா இதை வந்து ஒரு பரிட்சார்த்தம் பண்ணி பார்க்கல. நான் வந்து முதல்வர்களே என்கிட்ட பேசியிருக்காங்க. ஏன்னா நான் வந்து இந்த மாவட்டத்துக்கு பேர் வச்சதுக்கு பின்னாடி என்னென்ன நடந்திருக்குங்கிறத பட்டியலிட்டு காட்டியிருக்கேன் பல தொலைக்காட்சிகளுக்கு கூட. இல்ல இந்த மாவட்டங்கள் நாடுகள் இதெல்லாம் வந்து நம்மளுடைய விஷயங்களுக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. அதாவது நம்மளே வந்து எதுல முடிவு கொண்டு வர இல்லையே. நீங்க ஆய்வு பண்றதுல என்ன இருக்கு? நான் வந்து இப்ப திருச்சி மாவட்டத்துக்கு பெரும்படுகு மாவட்டம்னு வச்சிருந்தாங்க. அங்க ஒரு பெரிய யுத்தக்கலை வந்து திருச்சி மாவட்டத்துல எல்லாம் மூடி போய் பிரச்சனையா இருந்துச்சு. இப்ப லேட்டஸ்டா கடந்த 4 ஆண்டு திருச்சி மாவட்டத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. அங்கெல்லாம் பொருளாதார வளர்ச்சி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கோவைங்கிற பேர், கோயம்புத்தூர்ங்கிற பேர் இருக்கிற வரைக்கும் கோயம்புத்தூர் சிறந்து விளங்கி கொண்டிருந்தது. கடந்த 4-5 ஆண்டுகளமாக கோயம்புத்தூர் இன்னைக்கு யாரும் சொல்றது இல்ல. கோவைன்னு சொன்னதனுடைய விளைவு இன்னைக்கு அழிந்து சீரழிந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தானாக நடந்த விஷயங்கள் இல்ல. இதை வந்து நீங்க வந்து வழி நடத்தினதாக சொல்லல. நான் வழி நடத்தினதாக எப்பயும் சொல்லல. தானாக நடந்த செய்திகளுக்கான விஷயங்களை சொல்லுகிறேன். இப்ப நான் வந்து லாஜிக் என்னன்னா, இப்ப வந்து 1ன்னு ஒரு நம்பருக்கு பேர் வச்சிருக்கோம், அது வந்து 2ன்னு சம்திங் மாத்தினப்ப நடந்து போன விஷயங்களை, அது நல்லது கெட்டதுன்னு 2 தான் நடந்திருக்கும். அதை நம்ம பட்டியல் போட முடியும். நான் அதை 2ஆக வைத்தேன். இன்னைக்கு நல்லதுன்னு சொன்னா நல்லது நடந்துச்சு. அதான் நம்ம வந்து தனிப்பட்ட நபர்களிடம் அதை நீங்க வந்து இது மாதிரி எல்லாம் இல்ல. நான் என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்படி எல்லாம் வைத்துக் கொண்டால் நான் மாற்றத்தை கொண்டு வர்றேன்னு அரசாங்கத்துக்கிட்ட சவால் ஏற்றுறேன். இப்படி எல்லாம் அறிவியல் நீங்க விஞ்ஞானம் மாறாம நீங்களே உங்க இஷ்டத்துக்கு நாட்டுக்கும் தேசத்துக்கும் பேர் வைக்காதீங்கிற என் போன்றவனிடம் இந்த பேரை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேர்ல என்ன நடக்கும்னு சொல்லியா, இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கு, என்ன மாற்றம் வரும் சொல்லு என்கிட்ட அப்படின்னு என்கிட்ட கேளுங்கிறேன். என்ன வைச்சால் இந்த நாடு உருப்படும்னு கேளுங்க. நான் சொல்றதெல்லாம் கரெக்டான ஒரு ஆய்வு நடத்துங்க அப்படின்னு சொல்லலாம். நடந்த மாட்டேன். என்னிடம் கேட்டு இருந்தால் நான் இப்படி ஒரு துன்பத்தை வரவிட வைக்க மாட்டேன். கோவைன்னு இந்த சமூகத்தை சொல்ல வைக்க இருக்க மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? என்கிட்ட நான் இப்படி பெயர் மாற்றம் செய்யும் போதே உங்களுக்கு தெரியுமா இப்படி எல்லாம் நடக்கும்? இல்ல, பெயர் இப்படி எல்லாம் நடந்துன்னு பல பத்திரிகையில நடந்தா இன்னும் மாற்றம் வருங்கிற செய்தியை முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த மாவட்டத்தை கல்கத்தாவுன்னு நீங்க மாத்தின உடனே இந்த நாட்டுல இப்படி பிரச்சனை வந்துடும், கொல்கத்தான்னு மாத்தினா இப்படி பிரச்சனை வந்துரும்னு சொல்லியிருக்கேன். பாரத்னு மாற்றினா இப்படி பிரச்சனைகள் வந்துருங்கிற, இப்படி மாற்றினா மாற்றம் வருங்கிற செய்தியை நான் சொல்லியிருக்கேன். சென்னையை மாத்துறதுக்கு பின்னாடி என்னென்ன மாற்றங்கள் வரும்னு, சென்னையை எடுத்துட்டீங்கன்னா என்னென்ன பிரச்சனை என்ன சொல்லணும் இந்த சமூகத்திலேயே அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த அரசியல்வாதிகளுக்கும் இந்த நாட்டில் அறிஞர் பெருமக்களுடைய இவனுடைய ஒலி கேட்கறது இல்லை. இல்ல, நம்ம வந்து இதை விட்டுருவோம். மாவட்டங்கள்ல இப்ப தனிப்பட்ட நபர்களுக்கு மீண்டும் வருவோம். இந்த ஒரு மாவட்டத்துடைய பிரச்சனையும் உங்களால் தீர்க்க முடியும்னா தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் கண்டிப்பாக முடியுமா?
நிச்சயமாக தீர்க்க முடியும். இப்போ நம்ம பொதுவா எடுத்துக்கிட்டோம்னா பெண்கள்னாலே இப்போ வந்து நமக்கு வந்து ஒன்று திருமண பிரச்சனை, இல்லைன்னா திருமணம் ஆகிவிட்டது என்றால் வரதட்சணை பிரச்சனை. இது ரெண்டும் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, வரதட்சணையே இந்த நாட்டுல இல்லவே இல்லைங்கிற. வரதட்சணை கொடுமை அப்படின்னா இந்த நாட்டுல 100 கோடி பேர் ஜனப்பெருக்கம் வந்திருக்க முடியாது. எல்லாரும் இந்த நாட்டுல என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அப்பனா கோடிக்கணக்கான ரூபாய்களை பணம் வச்சுக்கிட்டு அப்பா கோயில் குளமா பிள்ளைய கூட்டிட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு, அப்ப வரதட்சணை கொடுமையா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லை.